ராஜினாமா கடிதத்தை கையெழுத்து சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர். அரசியல் இருப்பை தக்கவைக்க தமிழ் அரசியல்வாதிகள் தாயடி விகாரையை வைத்து நாடகம். அனுர தரப்பு குற்றச்சாட்டு. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணி சர்வதேச தர நிலையங்களுக்கு ஏற்றவாறு இடம்பெறுவது அவசியம். சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்து. யாழில் கோப்பை போலீசார் அடாவடி. பிரதேச செயலர் விசனா. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளராக பணியாற்றிய சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தனது ராஜினாமா கடிதத்தை சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளரிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி பொது மன்னிப்பை துஷ்பிரயோகம் செய்து அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து ஒரு கைதி விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை சிறைச்சாலைகள் திணைக்களத்தை மறுசீரமைக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி நாடு முழுவதும் சிறைச்சாலை ஆணையாளர்கள் பதவிகளில் பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் இடைநீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகமாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் நீதி அமைச்சின் மேலதிக செயலாளர் நிசான் தனசிங்க நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் சில தமிழ் அரசியல்வாதிகள் தமது அரசியல் இருப்பை தக்கவைப்பதற்காக தையடி விகாரையை வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்பி குழப்புகின்ற செயற்பாட்டை நிகழ்த்தி வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு வைத்தியசாலையில் தற்போது புற்றுநோய் பிரிவில் பல மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவது தொடர்பான பிரச்சினையை சுகாதார அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததையடுத்து அவர் அதனை உடனடியாக தீர்த்து வைக்கப்படும் என அறிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியமைத்து இன்று 6 மாதங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற மக்களுக்கான பல திட்டங்களை உருவாக்கி அவர்களது வாழ்வை பலப்படுத்துவதற்கான வேலையை செய்து வருகின்றோம். ஆனாலும் சில அரசியல்வாதிகள் தமது அரசியல் இருப்புக்காக பலதரப்பட்ட குழப்புகின்ற செயற்பாட்டை வடக்கு கிழக்கில் ஏற்படுத்தி வருகின்றனர். விசேடமாக தையிட்டி விகார தொடர்பான குழப்ப நிலையை அவதானித்து பார்த்தால் போஜா தினத்தில் மட்டும் அந்த விகார தொடர்பான ஞாபகம் ஏற்படுகின்றது. அதை கொண்டு இன்று மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக திசை திருப்புகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். தமிழ் அரசியல்வாதிகள் தமது இருப்பை தக்க வைப்பதற்காக இந்த அரசியல் நாடகங்களை நிகழ்த்தி கொண்டுள்ளனர். ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் இனமத மொழி கடந்து எந்த ஒரு வேறுபாடுகள் இன்றி அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்தார். யாழ் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணி சர்வதேச தர நிலையங்களுக்கு ஏற்றவாறு இடம்பெறுவது அவசியம் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் சர்வதேச மன்னிப்பு சபை தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் செம்மணியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் பாதிக்கப்பட்டோர் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு உண்மை மற்றும் நீதியை வழங்கும் முக்கியப்படியாக இருக்கலாம் எனவும் இந்த நடவடிக்கையை சர்வதேச தர நிலையங்களுக்கு ஏற்றவாறு நடைமுறை படுத்தப்பட வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. இந்த அகழ்வு பணிகளை நிறைவு செய்வதற்கு தேவையான நிதி மற்றும் வளங்களை இலங்கை அரசாங்கம் வழங்க வேண்டும் என சபை கோரிக்கை விடுத்துள்ளது. அத்தோடு அகழ்வு பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அகழ்வு பணியின் முன்னேற்றம் இடைக்கால கண்டுபிடிப்புகள் தொடர்பிலும் தகவல் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. அகழ்வு பணிகள் இடம்பெறும் இடம் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீசார் தனியார் காணிகளை அடாவடியாக கையகப்படுத்தி தாங்கியுள்ளதுடன் அங்கிருந்து வெளியேற மறுத்து வருவதாக கோப்பாய் பிரதேச செயலர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 1995ஆம் ஆண்டு காலம் முதல் கல்வியங்காட்டு பகுதியில் உள்ள 9 தனியார் வீடுகளையும் அதனுடன் கூடிய காணிகளுமாக 2.77 ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி 30 வருடங்களுக்கு மேலாக கோப்பை போலீசார் தங்கியுள்ளனர். தமது காணிகளை விட்டு போலீசார் வெளியேற வேண்டும் என காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக கோரி வரும் நிலையில் தற்போது நீதிமன்றில் வழக்கம் தொடர்ந்துள்ளனர். இந்த நிலையில் 9 தனியார் காணிகளை பிடித்து கோப்பை போலீஸ் நிலையம் மற்றும் போலீசாரின் தங்குமிடம் என்பவற்றை அமைத்துள்ளனர். குறித்த காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிக்குமாறும்
போலீஸ் நிலையத்துக்கு என 1.25 ஏக்கர் அரச காணி போலீசாருக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த காணிக்கு செல்ல மறுத்து தொடர்ந்தும் தனியார் காணிகளில் தங்கியுள்ளதாகவும் கோப்பாய் பிரதேச செயலர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட இராணுவ முகாம் அருகில் உள்ள பகுதியில் எலும்புக்கூடு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த மனித மண்டையோட்டுடன் கூடிய மனித எச்சங்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பருவமழையின் போது ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் 78 வயதான முதியவர் ஒருவர் காணாமல் போயிருந்தார். ஆகவே இது அவரது எலும்பு எச்சமாக இருக்கலாம் என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு வழங்கப்பட்டு புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பான பரிந்துரை மற்றும் கோரிக்கைகள் போலீஸ் திணைக்களம் ஊடாக போலீஸ் மா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகமே இதற்கு முழு பொறுப்பாவதால் இது தொடர்பாக விரைவில் அந்த திணைக்களம் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் தற்போது 1 கோடிக்கும் மேற்பட்டோர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுள்ளதுடன் அதில் 4 மில்லியனுக்கும் அதிகமானோர் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு பெற்ற சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்துள்ளனர். இவற்றில் 2 மில்லியனுக்கும் அதிகமானோர் கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள் வாய்த்துள்ளதால் அவற்றை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயமில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யும் புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளதை போன்று ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட வேண்டும் என பிவித்துரு ஹெல உரிமைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். பிவித்துரு ஹெல உரிமைய கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்படாத கைதியொருவரை விடுதலை செய்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் சிறைச்சாலையின் அதிகாரி ஒருவரும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகமும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டிய கைதிகள் தொடர்பான விவரங்கள் ஜனாதிபதி செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி அந்த பட்டியல் மீண்டும் ஜனாதிபதியின் செயலாளர், அமைச்சின் செயலாளர் மற்றும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஊடாக சகல சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும். அப்படியாயின் சிறை கைதியொருவரின் பெயரை அந்த பட்டியலுக்குள் ரகசியமாக உள்ளடக்குவதென்றால் 4 பேர் அதில் சம்பந்தப்பட வேண்டும். ஜனாதிபதி செயலாளர், நீதி அமைச்சின் செயலாளர், சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை பணிப்பாளர் ஆகியோர் ஆகும். இதில் சிறைச்சாலைகள் பணிப்பாளர் குறிப்பிட்ட பெயரை உள்ளடக்கி இருந்தால் அவரை கைது செய்யலாம். ஆனால் சிறைச்சாலைகள் ஆணையாளரும் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலைகள் ஆணையாளர் இதில் தொடர்பு பட்டிருந்தால் அவருக்கு மேலுள்ள ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் பொறுப்பு கூற வேண்டும். இதன்படி சிறைச்சாலைகள் ஆணையாளரை கைது செய்வதென்றால் அதே போன்று ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட வேண்டும். ஜனாதிபதிக்கு தெரியாது திருட்டுத்தனமாக பொது மன்னிப்பை எவராவது வழங்குவதாக இருந்தால் அதனூடாக அரச பொறிமுறை ஜனாதிபதியிடம் இருந்து மீறி போயுள்ளது என்றே அர்த்தப்படுகிறது என்று கம்மன்பில தெரிவித்தார். சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டிக்கு யாழ் இந்து மாணவர்கள் 4 தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். வியட்நாம் நாட்டில் எதிர்வரும் ஆகஸ்ட் 14 தொடக்கம் 19 வரை நடைபெறவுள்ள சர்வதேச ஒலிம்பியாட் போட்டிக்கு பிரிவு 3இல் தெரிவு செய்யப்பட்ட 4 மாணவர்களும் யாழ் இந்து மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட 500 மாணவர்களிடையே இந்த 4 மாணவர்களும் தெரிவாகியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.